Today's recipe Nattukozhi gravy and Nattukozhi rasam recipe. Welcome to suganyasyummyfood. First recipe Nattukozhi gravy. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் குக்கரில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் எதுக்கு விடுறோன்னா நாட்டுக்கோழி சூடு, அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட சூடு நம்மளுக்கு உடம்புல ரொம்ப தாக்காது. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஏலக்காய் 2-3 எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா இடித்து வச்சுக்கிறேன். இப்போ மிளகு, ஜீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போது ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இடித்து வச்சா ஃப்ளேவர் நல்லா இறங்கும், அதுக்காக தான். இப்போது தக்காளி, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இதுதான் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்ட் கொடுக்கும். அதை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல, இல்லாட்டி புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். தக்காளி புளிச்சதுன்னா கிரேவியும் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் 1-2, மோஸ்ட் ஆஃப் 1 கிலோ கறி செய்கிறோன்னா 2 தக்காளிக்குள்ளே போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமாக காமிக்கும். இப்போ வெங்காயம் வதங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவிக்கு ஃபுல்லு தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கிறேன். சீக்கிரம் வதங்கும். நல்லா இப்போ வதக்கிக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா சாறு விட்டு வதங்கி வர பதத்தில் தான் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை போடணும். இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூளை நல்லா கிளறினே இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி சிக்கனை தோலோடு செஞ்சுருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக எலும்பு பீஸ் மாதிரி தான் இருக்கும். நாட்டுக்கோழி எப்பயுமே நம்மளுக்கு சதை அதிகமாக இருக்காது, அதே மாதிரி சீக்கிரம் பாயில் ஆகாது, ரொம்ப நேரம் வேக வைக்கணும். அதனால தான் குக்கரில் ரெடி பண்ணுறேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், கிளறியாச்சு. நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைசி கொடுக்கறதுக்கு தான். நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். கலர் அண்ட் ஸ்பைசிக்காக தான் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு காரம் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நம்மளுக்கு கிரேவி பதம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தனியாத்தூள், இது எல்லாமே நான் வீட்டில் தான் அரைச்சிருக்கேன். ஒவ்வொரு மசாலா ரெசிபியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா தண்ணீர் விடும். அதுவே நம்மளுக்கு வதங்குற பதம் வந்து தெரியும். நல்லா கிளறிக்கோங்க. மசால் ஃபுல்லாக ராஸ்மல் போகட்டும். சிக்கனோட நல்லா கோட்டாகி இருக்கணும். நாட்டுக்கோழி கிரேவினாவே நம்ம அதிகம் தேங்காய் விட தேவையில்ல. இதே ரசம் செய்கிறதுனா வேணால் கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் அந்த ரெசிப்பியும் இப்போ செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது வதக்கி அரைச்ச வெங்காயம் விழுது, சின்ன வெங்காயம் விழுது. சின்ன வெங்காயம் விழுதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணுங்கள். எப்பயுமே நல்லா கிரேவி திக்னஸ் கிடைக்கும். நம்ம தேங்காய் போடணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக வதக்கி அரைக்கிறோன்னா, ராவாக அரைச்சிட்டோன்னா ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கணும். அதனால தான் வதக்கி அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இதே மட்டனுக்கும் இதே தான் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புக்கும் இது யூஸ் பண்ணுவேன். ஆனால் சோம்பு மட்டும் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ நல்லா வெங்காயம் விழுத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அதே பவுலில் தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த திக்னஸில் கிரேவி வேணுமோ அந்த பதம். அதிகமாக விட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். கிரேவி மாதிரி வேணும்னா எண்ணெய் தண்ணி கம்மியாக விட்டுக்குவோங்க. நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா 4 விசில் வர வரைக்கும், 4-5 விசில் கூட விடலாம். நம்ம எவ்வளோ எலசாக நாட்டுக்கோழி வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்டாக வேகும். பாருங்கள், ரெடி. 4 விசில் விட்டுருக்கேன். சாஃப்டான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செகண்ட் ரெசிபி நாட்டுக்கோழி ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் அதில் இருக்கிற 4 எலும்பு பீஸே எடுத்து வச்சுருக்கேன். கிரேவிக்கு ரெடி பண்ண பீஸில் இருந்து வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், சோம்பு. இப்போது ஜீரகம், சோம்பு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. காரம் தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகு தான் அதிகமாக இருக்கணும். நாட்டுக்கோழி ரசம்ங்கும் போது நம்ம வரமிளகாவோட மிளகு தான் அதிகமாக இருக்கணும். தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விழுதாக அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா விழுதாக அரைச்சாச்சு.
இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது அதே மாதிரி தான் பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஃப்ளேவர் கொடுக்கறது தான், அதனால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பச்சை மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவை அரைச்சனால அந்த பேஸ்ட் எண்ணெயில் நல்லா வதங்கணும், அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்க காட்டியும் நம்ம தேவையான தேங்காய் விழுதை அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 2-3 சீல் இருந்தால் போதும். பொட்டுக்கடலை, ஏலக்காய், சோம்பு, பொட்டுக்கடலையும் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது குழம்பா வேணும்னா திக்காக செஞ்சுக்கணும், தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். ரசம் மாதிரி வேணும்னா தேங்காய் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, ராஸ்மல் போயிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நான் எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழி எலும்பு பீஸை ஆட் பண்ணிக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சவங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட வச்சா சளியெல்லாம் விட்டு போகும். நல்லா தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. ஆக்சுவலாக பிராய்லர் கோழி சாப்பிட்றது நல்லதில்லை. நாட்டுக்கோழி கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே நாட்டுக்கோழி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. தேவையான அளவு வெங்காயம் விழுது. இது கிரேவிக்கு செஞ்ச அதே வெங்காயம் விழுது தான் வதக்கி அரைச்சது. அது தேவையான அளவு விட்டுக்கோங்க. இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ ரசம் சாதத்தில் கலக்க நல்லாயிருக்கும். ரசம் எப்படி ஊற்றி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்ணுன்னாவே நல்லா தண்ணியாக வாட்டரியாக செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். அதே 4 to 5 விசில் விடணும். நாட்டுக்கோழினா குக்காக லேட் ஆகும், அதனால தான் விசில் அதிகமாக விட சொல்கிறேன். பாருங்கள், நாட்டுக்கோழி ரசம் ரெடி. பார்க்கவே யம்மியாக இருக்குது. Now Nattukozhigravy and nattukozhirasam is ready. Please subscribe my channel and like and comment and share. Thank you. Please visit our social media. Thanks for watching.